ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டிஎம்எக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு தரமான ஒரு அப்போக்லிப்ஸ் மோனோ தான் பார்க்க போகிறோம். அப்போக்லிப்ஸ் மோனோனா அப்போக்லிப்ஸ் வரும், ஜாம்பி வரும், அடிச்சுட்டு சாவானுங்க, அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்போக்லிப்ஸ் மோனோ. நம்ம எல்லாத்துக்குமே அனதர் வேர்ல்டுக்கு போய் அட்வென்ச்சர்ஸ் பண்ணணும்னு தோணும். ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிடுவானுங்க. அந்த மாதிரி திங்க் பண்ணுறதுல நானும் ஒருத்தன். அந்த மாதிரி நான் இப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த மனுவை என் கண்ணில் பட்டுச்சு. அதாவது என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தாரு. இந்த மாதிரி இந்த நேமில் இருக்கிற மனுவை படிச்சுப்பார், ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, நம்மளும் படித்து பார்ப்போமே அப்படின்னு படித்து பார்த்தேன். படித்து பார்த்தா ஒரே சாப்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த கதையை நான் மட்டும் பார்த்து ஜாலியாக இருக்கக்கூடாது, நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் இந்த ஸ்டோரியை பற்றி ஒன்லைன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு எதிர்பாராமல் ஒரு ரிங் கிடச்சிருக்கும். அதை வச்சு நம்ம ஹீரோ எப்படி பணம் சம்பாதிக்கிறான், அதாவது அதை விற்க மாட்டான், அந்த ரிங்கை வச்சு அனதர் வேர்ல்டுக்கு போயிட்டு அவங்ககிட்ட இருக்க ஃபுட்ஸை சேல்ஸ் பண்ணி எப்படி சம்பாதிக்கிறான், அது மட்டும் இல்லாமல் அவன் எப்படி பவர்ஃபுல்லாக மாட்டுறான் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டோரி லைன். அப்புறம் அப்போக்லிப்ஸ் வேர்ல்டில் ஜாம்பிஸ் இல்லைன்னா எப்படி, ஜாம்பிஸும் வரும். என்ன கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், இருந்தாலும் அதோட ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் ஃபன்னியாக பண்ணியிருக்கானுங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இவ்வளோ தான் இந்த ஸ்டோரியை பற்றியான ஒரு ஒன்லைன் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி வாங்க கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பட்டப்பகலில் பங்குனி வெயில் கொடுத்துரு அந்த டைமில் ஒரு பள்ளி துரத்திக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதிர்ந்து வந்து தப்பிச்சு வந்து இந்த சைடு வந்தால் 10 ஜாம்பிஸ் போட்டு இவனை துரத்திக்கிட்டு இருக்கோம். இவனும் ஏன்டா இன்னைக்கு யார் முகத்தில் தான் மூச்சுன்னு தெரியல, இப்படியெல்லாம் வாயை திறந்து காட்டுறே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயத்தில் அண்டல் பெட்டெல்லாம் அடிச்சு ஓடிக்கிட்டு இருப்பான். இப்போ தான் நமக்குமே சொல்கிறாங்க, இதுதான் நம்ம கதையோட ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஏன்டா இந்த ஜாம்பிஸ் எல்லாம் ஆம்பூஸ் பண்ண எப்படா கற்றுக்குச்சு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூளை இல்லாத முட்டா பசங்களாக தான் இருப்பானுங்க, ஆனால் இப்படி அட்டாக் பண்ண வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஓடலான்னு பார்க்கும்போது தூரத்தில் ஸ்மோக் பறந்துகிட்டு இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ, ஐயா ஆத்தா ஒரு வழியாக நான் தப்பிச்சிட்டேன், எப்படியோ ஹியூமன்ஸ் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், அந்த இடம் சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஓடிட்டு இருக்கும்போதே கீழே கால் தடிக்கு கீழே விழுந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோ விழுந்தனால பின்னாடி துறவிக்கிட்டு வந்த அந்த ஜாம்பிஸ் வந்து இன்னுமே பக்கத்தில் வந்துடுது. அடைய அசிங்கம் பிடிச்ச ஜாம்பியை பின்னாடி போடா, என் பக்கத்தில் வராத, போ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்த, அதெல்லாம் கண்டுக்காத அந்த ஜாம்பி இன்னுமே நம்ம ஹீரோ க்ளோஸாக வந்துருக்கும். நம்ம ஹீரோ அவ்வளோதான் கதை முடியும்னு பார்க்கும்போது துரத்திட்டு இருந்த எல்லா ஜாம்பிஸும் சரி, நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்த ஜாம்பிஸும் சரி, அவ்வளோதான் அதோட கதையெல்லாம் முடிஞ்சிருக்கும். யாரா நம்மளை காப்பாற்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு தான் வந்திருப்பா. இப்போ புதுசாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க வானவில் ஜோடி மாதிரி நீங்கள் என்ன ஜாம்பி சூரியாப்பா அப்படின்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பி அப்படியே அடித்து பற்றி விட்டுருப்பான். அந்த ஜாம்பி அழுதுகிட்டே போகிற மாதிரி ஒரு ரியாக்ஷனோட அதுவும் அதோட கதை முடிஞ்ச வரைக்கும் அப்படியே கிடந்திருக்கும். இப்போ நம்ம ஹீரோவை பார்த்த அந்த பொண்ணும், தம்பி நீ இங்கே என்னத்தை தெரிய வந்தேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒழுங்கு மரியாதையா நீ உண்மையை சொல்லணும், அது ஏதோ வேறு வேர்ல்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ உளறிக்கிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு கேட்க, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா இங்கே சுற்றி பார்க்க வந்தேன், சுற்றி பார்க்க இது என்ன உன் மாமியை விடா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இவகிட்ட நான் என்ன சொல்லிருக்கேன், அனதர் வேர்ல்டுலேருந்து வந்திருக்குன்னு சொன்னால் என்னை சுத்த பைத்தியக்காரத்தனமாக நினச்சிருவாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, என்னோடய பேர் சாங் யாங்குங்க, இதை யாங்குன்னு மட்டும் பிரித்து பார்த்தீங்கன்னா சன்செட் அப்படின்னு மீனிங் வருங்க, சூரியன் உதயமாகிற மாதிரி நான் எல்லா சைடு உதயமாகி போயிட்டுருப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சம்மந்தமே இல்லாமல் எதோ பேசிக்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணும் நம்ம ஹீரோட பேக்கில் இருந்து ஏதோ ஒரு விதமான சாப்பாடோட ஸ்மெல்லை வந்து இவளும் நோட் பண்ணியிருப்பான். இவளும் சாப்பிட்டு 4 நாளாக நம்ம ஹீரோ கிட்ட இது என்னப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நம்ம ஹீரோ இதுவா சாப்பிட்ற பொருளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த பொண்ணு யோசிக்கிறா, இதில் ஏதாச்சும் பாய்சன் இருக்குமா, இருந்தாலும் அது ரொம்ப ஸ்பீசியஸாக இருக்க மாதிரி தெரியுது, அது ஸ்மெல்லே எனக்கு புரியுது அது எவ்வளோ விதமான டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மெல்லே இவ்வளோ நல்லா இருக்குன்னா அதை சாப்பிட்டு பார்த்தா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், இருந்தாலும் அதில் பாய்சன் இருந்தால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைசி ஸ்டிப்ஸை வாங்கிட்டு அவளும் யோசமணியமாகவே இருந்திருப்பான். இதில் ஏதாச்சும் பாய்சன் கலந்துருந்த மௌனியவனை பொறுத்தெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட முறப்பா பேசிட்டு, இந்த ஸ்மெல்லே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா இதை சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மெய் மருந்து பார்த்துட்டு இருக்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ இதுதான் நான் பணக்காரனாக மாறுறதுக்கு முதல் படி அப்படின்னு சொல்லிட்டு இளிச்ச மணிக்கு பார்த்துட்டு இருப்பான். இப்போ நமக்கு எப்படி நம்ம ஹீரோ இப்போ இந்த அப்போக்லிப்ஸ் வேர்ல்டுக்கு வந்தான் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறாங்க. ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பான். அந்த கம்பெனியிலேருந்து நம்ம ஹீரோவை தூக்கி துரத்தி விட்டுருப்பானுங்க. இப்போ நம்ம ஹீரோ போட்டு படிக்கலாம் தூக்கிட்டு வந்திருப்பான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோ வெக்ஸாகி போய் வீட்டில் இருக்கும்போது ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேருந்து ஒரு ரிங் எடுத்திருப்பான். நம்ம ஹீரோ ஆர்டர் பண்ணது என்னமோ ஒரு ஸ்நாக்ஸ் தான், அந்த பாக்ஸ்குள்ளே இந்த ரிங்கும் எதிர்பாராமல் கிடந்திருக்கும். அதை போட்டு பார்த்தோன்னே கிளிச் ஆகி நம்ம ஹீரோவும் வேறு ஒரு வேர்ல்டுக்கு வந்திருப்பான். இதுதான் அந்த அப்போக்லிப்ஸ் வேர்ல்டு, இப்போ நம்ம ஹீரோ இருக்க வேர்ல்டு. இப்போ நம்ம ஹீரோவும் பக்கத்தில் இருந்து ஒரு விஷயத்தை கண்டு அதிர்ச்சியாக இருவோம். இது என்னடா ஒரு பெரிய எலியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அந்த எலி வந்து ஒரு மியூட்டேட்டான ஜாம்பியாக தான் இருக்கும். நம்ம ஹீரோவும் ஐயையோ அவ்வளோதான் நம்ம சொல்லி முடிய போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அதையும் துரத்திட்டு வந்திருக்கும். நம்ம ஹீரோவும் என்னோட வீட்டுக்கு போகணுன்னு அழுது புலம்பிருப்பான். அதே அடுத்த சமயத்தில் பார்த்தா வீட்டுக்கு தான் வந்து டெலிபோர்ட் ஆகி இங்கே வந்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோவுக்கும் நடக்கிறது ஒன்றும் புரியலை, என்னடா அது சடனாக அங்கே இருந்தோம் இப்போ சடனாக இங்கே வந்துட்டோம்,
ஒருவேளை இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதிர்ச்சியோட பார்க்க அந்த ரிங்கை தான் பார்த்துருப்பான். எப்படின்னு தெரியல, இந்த ரிங்கை வச்சுட்டு நான் அப்போக்லிப்ஸ் வேர்ல்டுக்கும் போக முடியுது, என்னோடய வேர்ல்டுக்கும் வர முடியுது. அப்படின்னா நான் வந்து பணக்காரன் ஆக போகிறேன்னா, இந்த மாதிரி என்னோடய உலகத்தில் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் போய் அங்கே ட்ரேட் பண்ணி நான் ரொம்பவே பணக்காரனாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்க்குறான். அங்கே இருக்க தங்கம், வெள்ளி, வைரத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்கே நான் ஒரு பெரிய ஆளாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்க அதே சமயத்தில் இந்த பொண்ணும் நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ஸ்பிசி ஸ்டிக்ஸை வந்து சாப்பிட்டு முடிச்சிருப்பா. அந்த பொண்ணு இப்போ நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறான், சாரிப்பா இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சா அதனால் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைம்மா, நானே சும்மா இங்கே ட்ரேட் பண்ணலான்னு தான் இங்கே சுற்றி செஞ்சேன், அங்கே இருக்க சைடு வந்து எங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, மற்ற தேவைகள் தான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பான் நம்ம ஹீரோவும். இதை கேட்ட அந்த பொண்ணு ஃபுட்டை பற்றி கவலையே இல்லாத ஒரு இடமா அப்படின்ட்டு கேட்டுட்டு அந்த பொண்ணு அவளை பற்றி இன்ட்ரோ கொடுக்குறான். நாங்கள் உங்கள் ட்ரேட்க்கு வந்து ஒத்துக்கிறோம், அதுக்கு பதிலாக எனக்கு 15 ஸ்டிக்கீஸ் வந்து கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா, மாத சேலரியா. இப்போ நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். இவளுக்குமே அதிர்ச்சி ஆயிடுது, ஏன்னா அது 15 ஸ்டிக்கீஸை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளை பற்றி இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிக்கிறான். என்னோட பேர் வந்து லூலு அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த பொண்ணை நம்ம ஷார்ட்டாக லூன்னு வச்சுக்கலாம். இந்த லூ பொண்ணு என்னோடய வயசு வந்து 19, அப்புறம் என்னோட சேர்த்து கொஞ்சம் பேர் வந்து பக்கத்தில் இருக்காங்க கேம்ப் போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இப்போ நம்ம ஹீரோ சரி உன்னோட ஜென்டர் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இந்த பொண்ணு ஜென்டரா என்னைய பார்த்தாவே உனக்கு தெரியலையா நான் என்ன ஜென்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு என்ன திறந்து போட்டால் காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேட்க தோணியிருக்கும். அந்த பொண்ணு அப்படி கேட்டிருக்க மாட்டா. சரி இதை நமக்குள்ளேயே வச்சுட்டு இதை இப்போவே மறந்துடுவோம். சரி கைஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகும். இப்போ நம்ம ஹீரோவும் கேட்க ஆரம்பிக்கிறான், உன்னை பற்றி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருப்பான். சரி என்னை போட்டு தள்ளிட்டு இந்த ஃபுட்டை நீ எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒரு நாள் சாப்பாட்டுக்காக டெய்லியும் கிடைக்கிற சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணுவேன்னா, அதுவும் மாத சம்பளமாக வேறு 15 ஸ்டிக்கீஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டீங்க, அப்படிப்பட்டவரை போட்டு தள்ளுவேனா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ அப்படி தான் இருக்கணும் அப்படிங்குமே சொல்லியிருப்பான். சரி ஓகே பாஸ், இங்கே ஜாம்பிஸ் ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்ம அங்கே போய் டீல்லாம் மாற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்புக்கு கூப்பிட்டுருப்பான். சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ அப்படியே சீன் கட் ஆகி நம்ம ஹீரோவும் அந்த லூ பொண்ணு வந்து கேம்புக்கு வந்துட்ட மாதிரி காட்டுறானுங்க. லூ பொண்ணு சொல்கிறா, வெல்கம் பாஸ், இதுதான் நம்மளோட கேம்ப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். இதை பார்த்து நம்ம ஹீரோ இது என்ன இது குப்பைத்தட்டியோட மோசமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். சுற்றி இருக்க ஆட்கள்லாம் வந்து ரொம்பவே மோசமான ஒரு நிலையில் இருப்பானுங்க. இந்த பொண்ணு மட்டும் தான் கொஞ்சம் டிப்டாப்பாக இருப்பாள். இந்த பொண்ணு இப்போ கேம்ப்க்கு வந்தோன்னு சுற்றி இருக்கவங்க எல்லாம் இந்த பொண்ணுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு தான் போவானுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ சரி இந்த இடத்துல இவ்வளோ ஒரு பெரிய ஆள் தான் போல, நம்ம இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ட்ரேடிங் கான்டாக்ட் வச்சது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு, சரி இவளே நல்லா தான் இருக்கான்னா இவளோட ரூமும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் அந்த பொண்ணு வாங்க ரூம்குள்ளே போகலான்ட்டு கூப்பிட்டுருப்பா. அங்கே போய் பார்த்தது தான் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கும். ஒரு டீசெண்டான ஒரு மோசமான ஒரு வீடாக தான் இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா இது குப்பையோட மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கோட பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பொண்ணுக்கும் இது எதை பற்றி நினைக்கிறான் அப்படிங்கிற புரிஞ்சிருக்கும். பஸ் எங்கள் இடம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடாதீங்க. எங்கள் இடம் என்ன தான் சின்னதாக இருந்தாலும், நாங்கள் ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் எங்ககிட்டையும் நிறைய விஷயங்கள் இருக்குது, எங்களாலேயும் குடிக்க முடிஞ்ச அளவுக்கு பொருட்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணும் சரி உங்களுக்கு அப்படி என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான், எனக்கு வந்து கோல்டு இல்லாட்டி சில்வர் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இதை கேட்ட அந்த பொண்ணும் இந்த மாதிரி குப்பைங்களாம் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ அதிர்ச்சி ஆயிடுறான். சரி உன்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூவான பொருள்னா அப்படி என்னத்தை நீ மீன் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணும் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த அப்போக்லிப்ஸ் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்து வாட்டர் தான். இந்த வாட்டரை வச்சு நீங்கள் ஒரு கன்னே பை பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கான புல்லட் வேணும்னா அதுக்கு நீங்கள் தேவையான ஃபுட்ஸை தான் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான ஃபுட்டு வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் என்ன வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்தாப்பா இதான் நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ண போகிற ஃபுட்டு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட இந்த ஃபுட்டை திறந்து காமிச்சிருப்பான். இந்த பொண்ணு இதில் இருக்க ஃபுட்ஸ்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிருப்பா. இந்த பொண்ணு நம்ம ஹீரோகிட்ட கேட்குறா, அந்த மாதிரி குப்பைகளுக்காகவா இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்லிடுவா. சரி இந்த போய் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இந்த ஃபுட்ஸ்லாம் வாங்குறதுக்கு நம்ம என்னமோ கம்மியாக தான் செலவு பண்ணோம், ஒரு 1000 யான் தான் இருக்கும். அப்படி இருந்தும் அதை வச்சுட்டு நான் கோல்டெல்லாம் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு மேலாக்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் சைடில் ஒரு நியூஸ் பேப்பர் தொங்கிக்கிட்டு இருக்கும். இதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா இந்த வேர்ல்டு ஏன் அப்போக்லிப்ஸ் வேர்ல்டாக மாறிச்சுட்டு 2335 வருஷத்தில் கிரேட் கேட்டலிசம் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் பாம்பை கண்டுபிடிச்சிருப்பானுங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்தியும் பார்க்கணுங்கிற வெறியில் செயல்படுத்தியிருப்பானுங்க. செயல்படுத்தினால மக்கள் பாதி பேர் அழிஞ்சிருப்பானுங்க. பாதி மக்கள் வந்து அதனால் பொலிட் ஆகி இந்த மாதிரி ஜாம்பிஸாக சுற்றிட்டு தெரியுவானுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகிருப்பான். ஏன் அப்படி ஷாக் ஆகிருப்பான் அப்படின்னு
அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1000 நியூக்ளியர் பாம்ஸ் அதை தூக்கி அப்படியே இந்த ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற இந்த பிளானெட்டில் போட்டிருப்பானுங்க. இதனால் வந்து ஹாஃப் ஆஃப் த மக்கள் செத்துருப்பானுங்க. இதெல்லாம் நடந்து 200 வருஷம் ஆயிருந்தாலும் இந்த பொல்யூஷன் வந்து இன்னுமே போயிருக்காது. இப்போ இதை பார்த்தா நம்ம ஹீரோ சாக்கிட்டு இருந்திருப்பான். இப்படியே ஒரு மணி நேரம் வந்து போயிருக்கும். அதே சமயத்தில் லூலு பொண்ணும் திரும்ப வந்திருப்பான். போய் அந்த கோல்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கிட்டையும் சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவும் பார்க்குறான், அந்த பேக் ஃபுல்லாமே கோல்டாக தான் இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோவும், உங்ககிட்ட ட்ரேட் வச்சதில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொண்டு வந்த கோல்டே தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ இந்த கோல்டை பார்த்துக்கிட்டு இருக்கதை இன்னும் விடலை. இந்த கோல்டை பார்த்துட்டு அப்படியே குழந்த மாதிரி அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருப்பான். இப்போ இந்த பொண்ணும் பார்க்குறா, நம்ம ஹீரோ ஒரு ஆர்டினரி பர்சன் அப்படிங்கிறது இந்த பொண்ணுக்கு தெரிய வந்திருக்கும். ஏன்னா அந்த லோ லெவல் ஜாம்பிக்கிட்ட இருந்து நம்ம ஹீரோ தப்பிக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். அதனால் இந்த பொண்ணு டியர் 1ல் இருக்க என்ஹான்ஸ்மெண்ட் போர்ஷனை வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பா. இந்த போர்ஷன்னால உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, இதை உங்கள் பாடியில் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறதுனால இதனால் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி லோ லெவல் ஜாம்பியெல்லாம் நீங்கள் ஈஸியாகவே அடித்து துவைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இதை இன்ஜெக்ட் பண்ணால் நம்ம ஹீரோவோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அவனோட ஃபிசிக்கல் பவரும் இந்த இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஹீரோ ஓசியில் தானே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டிருப்பான். வாங்கி போட்டது மட்டும் இல்லாமல் சரி போயிட்டு வரமா அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு யோசிக்கிறா, இந்த மாதிரி ஒரு அப்போகலிப்ஸ் வேர்ல்டில் அதுவும் ரொம்ப ஆபத்தாக இருக்க இடத்துல இந்த மாதிரி பாதுகாப்பே இல்லாமல் ஒரு ஆர்டினரி பர்சன் சுற்றுறதை இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு ஸ்பைசி ஸ்டிக்கே இந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு போயிருப்பான், எக்ஸ்ட்ரா ஒன்று. இதனால் இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அவனுக்கு எவ்வளோ சீக்ரெட் இருந்தால் எனக்கு என்ன, இருந்தாலும் எனக்கு ஃபுட்டு கிடைக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துடுவான். தள்ளி வந்துட்டு இங்கே யாரும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு என்னோட வேர்ல்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அதே அடுத்த செகண்டில் நம்ம ஹீரோவும் அவனோட வீட்டுக்கு தான் வந்திருப்பான். இப்போ வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோவும் அவன் கொண்டு வந்த அந்த கோல்டு பிஸ்கட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை வச்சு தானே நான் இன்னும் கோடீஸ்வரன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு வியடான ஒரு சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு இருப்பான். நம்மளும் கற்பனை கோட்டைக்குள்ளே போயிடுவான். எனக்கு ஒரு பொண்ணு சரக்குத்தி கொடுக்க, நான் பணத்தில் குளிக்க, அப்படி இப்படி நம்மளும் கற்பனை கட்டிக்கிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இந்த கோல்டு பிஸ்கட்டெல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு இருப்பான். அவன் பெட்டு ஓரத்தை மறைச்சி வச்சுட்டு நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் பக்கத்தில் அந்த பொண்ணு கொடுத்த அந்த போர்ஷனை பார்ப்பான். இந்த போர்ஷனை வச்சு நம்மளோட பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் தான் இருந்திருப்பான். இருந்தாலும் ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு, சரி என்ன கழுதையோ ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட கையிலேயே அந்த போர்ஷனை வந்து குத்த ஆரம்பிச்சிருவான். இந்த போர்ஷனை குத்தி கொஞ்ச நேரத்தில் ஒன்றுமே ஆயிருக்காது. சரி இது ஏதோ சும்மா குழந்தை விளையாட்டு போல சில்லி கைஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோட நெஞ்சு வந்து பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் வலிக்காமல் ஒவ்வொரு தசைகள்ல இருந்துமே நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக வலி எடுத்திருக்கும். நம்ம ஹீரோக்கும் பயங்கரமாக வலி ஏற்பட்டதில் நம்ம ஹீரோ கீழே படுத்திருப்பான். படுத்ததில் அப்படியே அந்த நம்ம ஹீரோட மசில் பெருசாகி அப்படியே அந்த சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு நம்ம ஹீரோவும் போட்டிருந்த டவுசரோட எந்திரிச்சு வந்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோ அவனோட உடம்பை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிருப்பான். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு 6 பேக்லாம் வந்திருக்கும். நம்ம ஹீரோ கண்ணாடியில் பார்த்துட்டு என்னடா இது நம்ம தானா இது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவே ஒரு செகண்ட் ஆச்சரியமாயிருப்பான். இருந்தாலும் அடுத்து தான் புரிஞ்சுக்கிறான் இந்த என்ஹான்ஸ்மெண்ட்டோட பவர் இதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, பரவாயில்லையே இது மாதிரி இன்னும் ஹை லெவலில் இருக்க என்ஹான்ஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணிட்டு நானும் ஒன் பஞ்ச் மேன் மாதிரி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ தான் நமக்குமே சொல்ல ஆரம்பிக்காங்க, நம்ம ஹீரோ இந்த போர்ஷனுக்கு அடுத்தபடியாக இன்னொரு போர்ஷன் இருக்குமா ஹைட்டேர்ன்ட்டு, அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது தான் அந்த நியூக்ளியர் லெவலில் இருக்க ஒரு போர்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. இந்த போர்ஷனை பற்றி தெளிவாக காட்டல. இப்படி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாங்யாங் உன்னோட டோரை திறக்க முடியுமா, என்னோட ரூம் கீயை மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லியிருப்பா. இந்த பொண்ணோட பேர் சூவியா. இவ டி லிஸ்ட்டில் இருக்க ஒரு ஆக்ட்ரஸாக தான் இருப்பா. இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து, சாரிப்பா தேவையில்லாமல் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோட கீயை மறந்துட்டேன், அதான் இந்த பிரச்சனைக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோவும் பரவாயில்ல இதில் என்ன இருக்குது, நம்ம இன்னும் பக்கத்து ரூம் ஆகிட்டு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இந்த பொண்ணும் அப்படியா சரி எப்பப்பா உனக்கு 6 பேக்லாம் வந்துச்ச, நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட ஆர்ம்ஸை டச் பண்ணிட்டே சொல்லியிருப்பா. என்னோட ஆடிஷன்லேருந்து நான் ஃபெயில் ஆனதுனால தான் என்னை இப்படி குஷிப்படுத்தலான்னு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோவும் அவன் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பா, நான் ஒரு பரோட் அப்படின்னு நினச்சிருப்பாளா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்த கோலம் அப்படி சட்டை பேண்ட் போடாமல் சுற்றிட்டு தெரிஞ்சிருப்பான். அதனால தான் அந்த பொண்ணு அப்படி திங்க் பண்ணாலாம் என்னன்னு தெரியல. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வந்திருப்பான். வெளியே வந்த நம்ம ஹீரோவும் சரி நான் எவ்வளோ தான் இந்த ஹெவியான இந்த கோல்டை தூக்கிட்டு போனால் எனக்கு வெயிட்டே தெரில அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். இதனால் நம்ம ஹீரோட கண் பார்வை அப்புறம் அவனோட சென்ஸ் எல்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதனால் நம்ம ஹீரோ தூரத்தில் ஒரு கார் ஓடினா கூட அதோட தெளிவான லெட்டர்ஸ்லாம் படிக்க முடியும்.
இப்போ நம்ம ஹீரோவும் இப்படி நடந்து வந்துருக்கும்போது 2 பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்பான். அதில் என்ன பேசியிருக்குன்னா, அந்த ஒய்ஃப் வந்து அவனோட ஹஸ்பண்ட வந்து சீட் பண்ணிருச்சான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பானுங்க. இதனால் நம்ம ஹீரோவுக்கும் புரிய ஆரம்பிக்குது. நம்மளோட ஹியரிங் சென்ஸும் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் அந்த அப்புக்லிப்ஸ் வேர்ல்ட்லேருந்து இன்னுமே இந்த கோல்ட தூக்கிட்டு வரணும் அப்படின்னு வச்சிருப்பான். இப்படியே திங்க் பண்ணிட்டு இந்த கோல்டு ஷாப்புக்கும் வந்திருப்பான். இந்த கோல்டு ஷாப்போட பேர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎம்எக்ஸ். இந்த கோல்டு கடை ஓனர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருப்பார் போல கைஸ். இப்போ இந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் வந்து டிஎம்எக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஏம்மா இதுக்கு மேலே பேசாதம்மா, நான் விற்க வந்திருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த பொண்ணு என்ன விற்க வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ கோல்டு பிஸ்கட் தான் காட்டியிருப்பான். இந்த இவ்வளோ கோல்டு பிஸ்கட்டை பார்த்தா அந்த பொண்ணும், இருங்க என்னோட பாஸை வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். சரிம்மா வர சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நீங்கள் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவும் இப்போ அந்த பாஸ்கிட்ட தான் வந்திருப்பான். இந்த பாஸ்கிட்ட வந்து நம்ம ஹீரோவும் என்னோட பேர் செங்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். சரிப்பா தம்பி உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரை உட்கார சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோவை பார்த்தா அந்த ஓனரும், சரி இந்த கோல்டு பிஸ்கட்லாம் எப்படி தரத்தில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு தான் உனக்கு ரேட் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ்டர் சின் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, நான் இந்த கோல்டை செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ ரேட் போகும் அப்படிங்கிறத சொல்கிறேன் எவ்வளோ ரேட் போகும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ சரிங்க டிஎம்எக்ஸ் ஓனர் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ அந்த டிஎம்எக்ஸும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, தம்பி இந்த மாதிரி பியூரான கோல்டு பிஸ்கட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அதனால் இந்த 4 கோல்டு பிஸ்கட்டுக்கும் நான் 1.2 மில்லியன் காசு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதனால் நம்ம ஹீரோ கையில் வச்சிருந்த கிளாஸை அழுத்தி பிடிச்சபடிக்கே ஒரு மாதிரி இழிச்சிருப்பான். 1.2 மில்லியன், நான் இதுக்கு செலவு பண்ண காசு என்னமோ கம்மி தான், இருந்தாலும் எனக்கு கிடைச்ச ரெவன்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்மளும் காசு பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அப்புறம் கைஸ் இவரோட பேர் வந்து டிஎம்எக்ஸ் கிடையாது, இவரோட பேர் வந்து லீ தான். நான் தான் ஃபண்டுக்காக சொல்லியிருப்பேன். நம்ம ஹீரோ 1.2 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு இழிச்சிக்கிட்டு இருப்பான். நம்ம ஓனரும் குண்டை தூக்கி போடுற மாதிரி, தம்பி இதுக்கு ரிசிப்ட் இருந்தால் மட்டும்தான் 1.2 மில்லியனுக்கு என்னால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இதை நான் ரீசைக்கிள் பண்ணி தான் விற்க முடியும், அதனால் எனக்கு லாஸ் தானே. ஓனர்லி நம்ம ஏதோ புதுசாக ஃப்ரெண்டாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறதை பார்த்தா எனக்கு சரிப்பட்டு வரல. தம்பி நீ சொல்கிறது புரியுதுப்பா, நீ வாய் வார்த்தையெல்லாம் நீ வந்து நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற, இருந்தாலும் அது வெறும் வாய் வார்த்தை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதனால் இதை வந்து 8,40,000க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லியிருப்பார். இப்போ நம்ம ஹீரோக்கு அவரும் பேமெண்ட் பண்ணியிருப்பார். நம்ம ஹீரோ ஆல்ரெடி நம்ம ஹீரோட அக்கௌண்ட்டில் வந்து 111 ரூபா தான் இருந்திருக்கும். அதோடு சேர்த்து இப்போ 8,40,000 சேர்ந்துருக்கும். இது போனால் என்ன, இன்னும் என்கிட்ட நிறைய கோல்டு இருக்குது, அதை வச்சு நான் சம்பாதிச்சேன்னா நான் தான் ஏன் ரிச் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் தவி குடிச்சிக்கிட்டு வந்திருப்பான். இப்போ அப்படியே குதிச்ச நம்ம ஹீரோவும் அப்படியே அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோ ரூம்குள்ளே போகலான்னு பார்க்கும்போது ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருப்பான். அவளும் ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிட்டு எங்கேயோ கிளம்புற மாதிரி போயிட்டு இருப்பான். இவளோட பேர் தான் டாண்டடான். இப்போ இந்த டாண்டனை பார்த்து நம்ம ஹீரோவும், என்னப்பா இன்றைக்கி ஏதோ ஃப்ரீயாக இருந்தால் நம்ம ஹோட்டலுக்கு போகலான்னு இருந்தேன், ஏன்னா இன்றைக்கி நான் நிறையாவே சம்பாதிச்சேன், அதனால தான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு போகலான்னு இருந்தேன், உன்னையும் சியாவையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ இந்த ஷியா பொண்ணு, அப்படியா ரொம்ப சந்தோஷமே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சூயா பொண்ணு சொல்லியிருப்பான். இந்த டாண்டனா பொண்ணு, எனக்கு மட்டும் தான் லக் இல்லையோ, சரி நீங்கள் 2 பேர் போய் எனக்கு பதிலாக நல்லா சாப்பிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டண்டனா பொண்ணு சொல்லிட்டு கிளம்பியிருப்பா. ஹேவ் அ ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டை சாத்திட்டு அவளும் கிளம்ப. அதே சமயத்தில் இந்த ஷியோ பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட தான் வந்திருப்பா. ஏய் ஷியோங், நீ எங்கே ட்ரீட் வைக்க போகிற அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்க, நம்ம ஹீரோ 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியா உங்ககிட்ட அவ்வளோ காசு இருக்கா, என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். நீ நைட்டு வேணால் வந்து பாரு, நான் நிஜமாலுமே ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அடுத்தபடியே நம்ம ஹீரோ அவனை வீட்டுக்கு தான் வந்திருப்பான். எப்படியாச்சும் இந்த கோல்டு பிஸ்கட்லாம் விற்கணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கமாகவே வச்சுருப்பான். சரி இதனால் நம்ம ஹீரோவும் சரி வேறு இடத்துக்கு தான் போய் விற்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுவான். ஏன்னா ஒரே இடத்துக்கு போனால் வந்து அவனை கண்டுபிடிச்சிருவானுங்க, இவன் எங்கேயோ கிளம்பிட்டு வரான், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சந்தேகம் வரும். இதனால் நம்ம ஹீரோவும் வேறு இடத்துக்கு போய் அவங்ககிட்ட இருக்க எல்லா கோல்டையும் சேல் பண்ணியிருப்பான். இதனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து 4 மில்லியன் கிடச்சிருக்கும். 4 மில்லியன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து 40 லட்சம் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஹீரோ ஐயா நான் ஒரு வழியாக 4 மில்லியன் சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இழிச்சிக்கிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் ஒரு கால் வந்திருக்கும். இவன் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டாக தான் இருப்பான். இப்போ நம்ம ஹீரோவும் கால் அட்டன் பண்ணி சொல்கிறா குவான்ஸு எப்படா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். இப்போ ஆப்போசிட்டில் இருக்க பர்சனும், என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் உன்னோட வேலை வேறு போயிடுச்சாமே அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் உனக்கு யாரா சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுவா உன்னோட எக்ஸ் லவரான ஃபேங் ஜியா அவள் தான் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு அவன்கிட்ட கேட்க, ஆமாம் ஜிங்லாங் தான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருப்பான் போல், அந்த பொண்ணுக்கிட்ட அவனும் கனெக்டாக தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓ அந்த பொண்ணுகிட்ட நான் இப்போலாம் கனெக்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஓ அப்படியா அந்த பொண்ணு உன்னை ரொம்ப கேர் பண்ணுறா, இருந்தாலும் ஏன் புரிஞ்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, கேர் பண்ணி என்ன பண்ணுறது, அவங்க அம்மா வந்து ஆடி கார் வேணும், 50 ஏக்கர் நல்லா வேணும், ஒரு சொந்தமாக வீடு வேணும்னு கேட்குறா, என்கிட்ட அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். சரிப்பா நீ சொல்கிறது ரைட்டு தான், சிங்கிளாக இருக்க தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஜிங்லாங் தான் உன்னோட வேலைக்கு போனதுக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஏன்னா அவன் வந்து நீ வேலை பார்த்த கம்பெனியில் ஒரு ஷேர்ஸ் வாங்கி முக்கியமாக உன்னோட பேரை வந்து
நீக்க சொல்லியிருக்கா. ஏன்னா வந்து உன்னோட எக்ஸ் லவ்வர வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால தான் உன்னை இப்படி பழி வாங்கினான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். ஓ! அப்படியா? இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வெறியா இருப்பான். சரி நீ எதுவும் பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணிக்காதப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அவனும் சொல்ல, என்ன ப்ரோ நான் பைத்தியக்காரத்தனமா பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா? ஓ! அப்படியா? சரி நீ நல்லா இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும், சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சிருப்பான். இப்ப நம்ம ஹீரோவும் இந்த டென்ஷன்ல வேற நான் ஹோட்டலுக்கு போறத வேற மறந்துட்டேனே. சரி இப்ப நான் உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும், எங்களுக்கெல்லாம் கால் டாக்ஸி மாரிடா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடியாந்து நம்ம ஹீரோவும் ஒரு வழியா ஹோட்டலுக்கு வந்திருப்பான். இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் முன்னாடி நின்னுக்கிட்டு, எங்கே அவள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூர்யா பொண்ண தான் தேடிக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த சூர்யா பொண்ணும் எதுத்தாப்புலயே வந்திருப்பான். "உனக்கு 100 ஆயுசும்மா" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்க, அதே சமயத்தில சுத்தி இருக்க பசங்கலாம் நம்ம சூர்யாவ தான் சைட்டு விட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இந்த பொண்ணும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, "ஹேய் நான் வந்துட்டேன்ப்பா" அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோவும், "நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க" அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். "ஹஹ இன்னைக்கு தான் நான் உன் கண்ணுக்கு தெரிறேனா" அப்படிங்கிற மாரி இவைங்களும் ரொமான்டிக்கா பேசிட்டு வர, அதே சமயத்தில பேசிக்கிட்டே உள்ளேயும் வந்திருப்பானுங்க. உள்ள வந்து நம்ம ஹீரோவும் அந்த சூர்யா பொண்ணும் ஒரு டேபிள்ல தான் உட்காந்துருப்பானுங்க. டேபிள்ல உட்காந்துட்டு இந்த சூயா பொண்ணு பார்க்குறா. என்னப்பா இது இவ்வளோ விலையா இருக்கு? அதுவும் மட்டும் இல்லாம இதில கம்மியா இருக்க ரேட்டே இந்த நண்டு ஃப்ரை தான். இந்த நண்டு ஃப்ரைவே இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கே! கிட்டத்தட்ட ரூ. 13,780 வருது. இதெல்லாம் உனக்கு ஓகே தானா? அப்புறம் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத! அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். என் முன்னாடி ரிச் மாரி நடிக்கிறத நிப்பாட்டு! அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் உண்மைய சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவான். என்ன ஆச்சுன்னா என்னோட ஹோம் வந்து இடிஞ்சு விழுந்து போச்சு. அதனால என்னோட பேரண்ட்ஸுக்கு வந்து இழப்பீடா குடுத்துருக்கானுங்க கவர்மெண்ட். அந்த காச வச்சு தான் ட்ரீட் குடுக்க வந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். ஓ! அப்படியா? எனக்கு பசிக்கல. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி இவங்களும் வெளிய போலான்னு பார்க்கும்போது, இந்த ஃபேங்லாங்கிறவன் வந்து நம்ம ஹீரோ முன்னாடி வந்திருப்பான். இவன் தான் நம்ம ஹீரோவோட வேல போனதுக்கான காரணம். இப்ப இந்த பயலும் நம்ம ஹீரோவ பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறான். என்னப்பா இந்த இடத்துல வந்து சாப்பிடுற அளவுக்கு உனக்கு தகுதி வந்துருச்சா? அப்படின்னு கேட்கும்போது, ஓ! அப்படியா? இதுவும் உன்னோட இடம் தானா? அதான் என்னைய வெளிய துரத்த பார்க்குறியா? அப்படின்னு கேட்கும்போது, ஓ! தெரிஞ்சு போச்சா? நான் தான் உன்னைய வேலைய விட்டு தூக்குனேன் அப்படின்னு கேட்டிருப்பான். அதே சமயத்தில இந்த ஷூவா பொண்ணும், இவன் யாரு உன்னோட ஃப்ரெண்டா? அப்படின்னு கேட்கும்போது, இல்லன்னு சொல்லிருவான். இப்ப இவனும் இந்த பொண்ண பார்த்துட்டு, இவ அழகா இருக்காளே! இவளையும் தூக்கிற வேண்டியதுதான் அப்படின்ட்டு ஒரு பிளான போடுவான். அப்புறம் இவன்கிட்ட இருந்து எப்படி இந்த பொண்ண பிரிக்கணும்னா, இவனுக்கு காசு இல்லாதவன காட்ட வைக்கணும் அப்படின்ட்டு இவனும் பிளான் போடுவான். இந்த ஃபேங் கேங்கும் நம்ம ஹீரோவ பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். ஏன்பா உன்னைய தான் இந்த வேலைய விட்டே தூக்கிட்டானுங்களே! அப்புறம் எப்படி இங்க வந்து சாப்பிடுற அளவுக்கு உன்ட்ட பணம் இருக்கு? அது மட்டும் இல்லாம உன் லவ்வரும் உன்னைய விட்டு போயிருச்சு. ஓ! இப்பதான் புரியுது. இந்த பொண்ணு முன்னாடி நீ ரிச்சா காட்டிக்கணும்னு நினைக்கிறியோ? ஓ! அப்புறம் இந்த பொண்ணோட காசுலனா இங்க சாப்பிட வந்திருக்க? எனக்கு எல்லாம் தெரியும்டா அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவ பார்த்து அவனும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்க, இப்ப நம்ம ஹீரோவுக்குமே புரியுது. இவன் வந்து நம்மள வந்து ஒரு லூசர் மாரி காட்டணும்னு நினைக்கிறான் அப்படின்ட்டு. ஏன்டா உன்னைய மாரியே நான் இருப்பேன்னு நினைச்சியா? நான் சொந்த காசுலாம் இன்னைக்கு சாப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியிருப்பான். இப்படி நம்ம ஹீரோ பக்கம் பக்கமா கத்துறதெல்லாம் எடுக்காம, இவனும் டைரக்ட்டா நம்ம சூர்யா கிட்ட தான் போறான். ஏம்மா பொண்ணு உன்னைய பார்த்தா நல்ல பொண்ணு மாரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். இந்த ஃபேன் கேங் இருக்கான்ல, அவன் வந்து என்னோட காலேஜ் மேட்டு தான்மா. நான் காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே ஒரு பொண்ண லவ் பண்ணான். அந்த பொண்ணுகிட்டயும் இப்படி தான் நெறைய காசு வாங்கிட்டு கடைசியில கழட்டி விட்டுட்டான். அந்த மாரி தான் உன்னையும் பண்ணிவிட போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். இப்ப இத கேட்ட நம்ம ஸ்ரீயா பொண்ணு, ஓ! அப்படியா? உங்க அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பா. இப்ப இவனும் நம்ம ஷியா வந்து இவனோட வலையில விழுந்துட்டா அப்படின்னு நினச்சுட்டு, என்னம்மா தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? தேங்க்ஸ்லாம் சொல்லி நம்ம எதுக்கு வெளிய ஆளாகணும்? எங்க கம்பெனில வந்து கிராண்ட் அம்பாசிடர் போஸ்ட் இருக்கு. அதுக்கு நீங்க வாரீங்களா? அப்படிங்கிற மாரி இந்த பொண்ணுகிட்ட கேட்டிருப்பான். இந்த ஷூயா பொண்ணு பார்க்குறா. பார்த்துட்டு, "இல்ல எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு தட்டி விட்டுருப்பா. "எனக்கு ஒண்ணும் இந்த ஜாப்லாம் வேணாம். என்னோட பாய் ஃப்ரெண்டே நீ கேவலமா பேசிட்ட. அதனால உன்னோட கம்பெனிக்கு நான் எப்படி வந்து வேலை பார்க்க முடியும்?" அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். இதனால இவனும் கடுப்பாயிடுறான். "ஏம்மா அவன் வந்து மோசமானவன்னு சொல்லி ஏன் இப்படி திட்டுற?" அப்படிங்கிற மாரி கத்திட்டு இருக்க. "அவன் எப்படின்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் வந்திருப்பானுங்க. எப்படி தமிழ் படத்துல வர மாரி கரெக்ட்டா பேசுனேனா? அப்படிங்கிற மாரி இவளும் சொல்லியிருப்பான். ஆமாப்பா உன்னோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ ஒரு ஆக்ட்ரஸ் நிரூபிச்சிட்ட அப்படிங்கிற மாரி இவங்களும் ஆக்ட் பண்ணியிருப்பா போல அந்த பொண்ணு. அதத்தான் இவனும் உண்மை நம்பிட்டு கத்தி கிடப்பான். இது ஆக்ட்டா என்னன்னு தெரியல. மேபி உண்மையா கூட இருக்கலாம். நம்ம ஹீரோவுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ கெமிஸ்ட்ரி கூட நடந்துக்கிட்டு இருக்கலாம். இவனும் கொழுந்து விட்டு எரியிற கோவத்துல இருக்க. அதே சமயத்துல பின்னாடி இருந்து ஒரு ஸ்வீட்டான வாய்ஸ் கேட்டிருக்கும். ஜிங்லாங் நான் இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறேன். என்னைய ட்ராப் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா. இவளோட பேர் தான் ஃபேங்ஜியா. நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். இப்போ இவளும் இப்படி கேட்டோன்னே இப்படி கேட்டதை பார்த்த நம்மாலும் சடனா அன்னியன் மோட்லேருந்து அம்பி மோடுக்கு மாரி, "இல்ல நீங்க இப்படிலாம் போகக்கூடாது. உங்களுக்காக நல்லா பார்ட்டி குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு டேபிள் புக் பண்ணி இந்த மாரி ட்ரிங்க்ஸ்லாம் நெறையா வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் குடிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம்." அப்படிங்கிற மாரி இவனும் சொல்ல, "அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. எனக்கு வேலை இருக்கு. என்னோட டின்னர் பில்ல நானே கட்டிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போயிருப்பா. மேபி இவன் வந்து நம்ம ஹீரோவுக்கு உண்மையா இன்னுமே இருக்கலாம் அப்படிங்கிற மாரி என்னன்னு தெரியல.
போக போக தான் சொல்லுவானுங்க. இப்போ இவனுக்கு இன்னும் கடுப்பாயிருது. என்னோடய கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டே எனக்கே மரியாதை கொடுக்க மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கத்திட்டு இருப்ப, அதே சமயத்தில் இப்போ நம்ம ஹீரோவும் இந்த ஷியோப்புன்னு ரோட்டோரத்தில் நடந்து போயிட்டுருப்பானுங்க. இப்போ இந்த ஷியோப்புன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பர்சன் வந்து ரொம்பவே மோசமாக பேசிகிட்டு இருந்தான். இதெல்லாம் எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு கேட்க, இது டெய்லியும் நடக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான். இருந்தாலும் சூர்யா, நீ ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பாரு, நான் அவனோட பெரிய ஒரு கம்பெனியை உருவாக்கி அவனோட பெரிய ஆளாக வந்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். என்னது கம்பெனி உருவாக்க போறியா, இதெல்லாம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, நமக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி, நீ பொறுமையாக இருந்து மட்டும் வாட்ச் பண்ணுமா, நான் எப்படி முன்னேறேன் அப்படிங்கிறது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ அப்படியே சீன் கட்டாகி நம்ம ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வருது. நம்ம ஹீரோ ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிட்டே ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கிட்ட எவ்வளோ தான் காசு இருந்தாலும் அவனால் அந்த காசை செலவழிக்க முடியாமல் போயிருக்கும் இன்றைக்கி. அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஏன்னா அந்த காசு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா பேரும் கேட்பாங்க. இதனால தான் நம்ம ஹீரோ ஒரு கேமிங் கம்பெனி ஆரம்பித்து அதை ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருப்பான். இதை வந்து பண்ணுறது ஈஸின்னு நம்ம ஹீரோவுக்கும் தெரியும். ஏன்னா ஏன் அப்படின்னா இந்த மாதிரி அப்போக்லிப்ஸ் வெளில இருக்க எல்லாருமே ரொம்ப அறிவாளியாக இருப்பானுங்க. நம்ம ஹீரோ ஒரு 15 ஸ்டிக்கீஸ் கொடுத்தானா போதும், அவனுங்க ஒத்துப்பானுங்க. அதுதான் நம்ம ஹீரோவும் இப்போ திங்க் பண்ணி பார்த்துட்ருப்பான். நம்ம ஹீரோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் போதும், கற்பூரம் மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்க இன்னும் செஞ்சு முடிச்சிருவானுங்க. அப்படியே இந்த கேமிங்கை பற்றியெல்லாம் அவனுங்களுக்கு தெரியல அப்படின்னு பார்த்திங்கன்னா, நியூக்ளியர் பாம்பு படித்ததுனால அவனுங்க பெரும்பாலும் சர்வை பண்ணுறது தான் நினச்சிட்டு இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட டைம் லைன், அவனோட டைம் லைனே வேறு வேறு. 2025 இருப்பான் நம்ம ஹீரோ. ஆனால் அவனுங்க வந்து 2235 இருப்பான். இந்த டைம் லைனை வந்து நம்ம ஹீரோ சைட்லேருந்து பார்த்தா 200 வருஷம் ஃபியூச்சரில் இருக்கும். அதுவே வந்து அவனுங்க டைம் லைன்லேருந்து நம்ம ஹீரோ சைடை பார்த்தா நம்ம ஹீரோ இருக்க ஏரா வந்து ஏன்ஷியன்ட் காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அந்த டைமில் தான் இந்த மாதிரி கம்ப்யூட்டர்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கைஸில் வந்து நியூக்ளியர் பாம்பு போட்ட வருஷம் வந்து 2335 சொல்லியிருப்பேன். அது ஒரு டிரான்சாக்ஷன் மிஸ்டேக் கைஸ். அவ்வளோதான், கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஹீரோ கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணியிருப்பான். இப்போ அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து நான் இந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பான். அவனுங்க அப்ரூவ் கொடுக்குற வரைக்கும் நம்ம வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுற வேலையை பார்ப்போம். அப்போ தான் அந்த அப்போக்லிப்ஸ் வேர்ல்டுக்கு போய் இன்னுமே நான் வந்து நிறையா டேலண்டான ஆட்களை கண்டுபிடிக்க முடியும், என்னை ரெக்கவர் பண்ண முடியும், காசு இன்னும் நிறையா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பர்ச்சேஸ் பண்ண போகிறான். அதில் ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை பார்த்துட்டு இது 2025 போட்டிருக்கு, இதை டேட்டை வச்சு ஒரு சில பக்கி பயலுக கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால் இது வேணாம் அப்படின்னு சொல்லி இப்படி நம்ம திங்க் பண்ண ஹீரோவும் வேறு ஏதாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாப் கிட்ட தான் போகிறான். இந்த சேல்ஸ் மேனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், ஹே ஹேண்ட்ஸம் வாப்பா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் 25 கிலோ முட்டைக்கோசு மக்காச்சோளம்லாம் வேணும்னு சொல்லியிருப்பான். இதை கேட்ட அந்த பொண்ணும் பயங்கரமாக ஷாக் ஆகிருப்பான். சரி நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிருப்பான். இப்படியே ½ ஹவர் கழிஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோ ஆர்டர் பண்ண மாதிரியே நம்ம ஹீரோ ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்திருக்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்திருப்பான். நம்ம ஹீரோ ஆர்டர் பண்ணது என்னமோ ஒன்று தான், அவனுக்கு கொடுத்து விட்டது ஒன்றா இருக்கும். சரி நம்ம ஹீரோ ஒரு வழியாக வீட்டுக்கு கொண்டாந்து வச்சிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ திங்க் பண்ணி பார்க்குறான், நான் வேற இந்த அப்போக்லிப்ஸ் வேர்ல்டில் இருக்க பயல்களை வச்சு பெரிய பிளான் போட்டேன். இப்போ என் பின்னாடி அவனுக்கு நிறையா பேர் சேர்ந்துட்டாங்க, நான் எப்படி அவங்களுக்கு ஃபுட்டு கொண்டு போக முடியும், இதெல்லாம் எப்படி என்னால் தூக்கிட்டு வர முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த பாக்ஸ் வந்து நம்ம ஹீரோவோட ரிங்கில் போயிடும். ஏன்னா நம்ம ஹீரோ எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த ரிங்கில் ஒரு சப்ஸ்கிரைப் இருக்கிறது நம்ம ஹீரோவுக்கு தெரிய வந்திருக்கும். நமக்கும் இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ வெளியே வா அப்படின்னு சொன்னோன்னா அந்த பாக்ஸும் வெளியே வந்திருக்கும். என்னடா இது வெளியே வந்துருச்சு, சரி இப்போ பாக்ஸை உள்ளே போ அப்படின்னு சொன்னோன்னா அந்த பாக்ஸும் நம்ம ஹீரோட ரிங்கில் போயிடும். இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரியுது, ஓ இதனால் நான் அனதர் வேர்ல்டுக்கு மட்டும் ட்ராவல் பண்ண முடியாது போல், என்னோட பொருட்களையும் உள்ளே வச்சுக்க முடியும் போல், ஐயா ஜாலி அற்புதமான மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காற்றுலேயே கோலம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ அப்போக்லிப்ஸ் வேர்ல்டுக்கு போடா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ அப்படியே கிளிச் ஆகி அடுத்ததாக வந்து இந்த அப்போக்லிப்ஸ் வேர்ல்டில் தான் வந்து நிற்பான். இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு வழியாக நம்ம அப்போக்லிப்ஸ் வேர்ல்டுக்கு வந்துட்டு அண்டாக்கா அபூக்கா குசும் வெளியே வந்துரு சிசே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான். இதை சும்மாவே சொன்னாலும் வந்திருக்கும். நம்ம ஹீரோ இருந்தாலும் பெருசாக பில்டப் காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணுக்கிட்ட தான் போயிருப்பான். ப்ளூ பொண்ணும் நம்ம ஹீரோ கொடுத்த அந்த தேனை நாக்கில் வச்சுட்டு பார்த்துட்டு என்ன சுவையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோவை பார்த்தா அவனும் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான், ஒருவேளை நம்ம ஹீரோ வந்து எங்கேயோ மாட்டிக்கிட்டானோ, இந்த மாதிரி ப்ரீசியஸான ஃபுட்டு கொடுக்குறானால அவனோட ஆர்கனைசேஷனில் நிறைய தண்டனை கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பயந்துக்கிட்டு இருப்பாள். அவர் இன்னும் வரலையே, இன்றைக்கி வரேன்னு சொன்னார், ஏன் இன்னும் லேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி அவ்வளோ நினச்சி பார்த்துட்டு இருப்பாள். ஒரு வேளை இருக்குமோ, அவரை கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவரோட ஆர்கனைசேஷனில், ஏன்னா நான் கொடுத்ததெல்லாம் கோல்டும் அப்புறம் லோ லெவலில் இருக்க டியர் 1 இருக்க ஒரு போர்ஷனும் தான்,
அதாவது என்ஹான்ஸ்மெண்ட் போர்ஷன் தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் டோர் திறந்துருக்கும். டோர் திறந்து நம்ம ஹீரோ தான் உள்ளே வந்திருப்பான். ஏம்மா இந்த பொண்ணு என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக வந்து இதை பிடிமா, என்னால் தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னம்மா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கத்திருப்பான். ஏன்னு பார்த்தா இந்த பொண்ணு நம்ம ஹீரோ மேலே இருந்த பாசத்தில் அப்படியே குதிச்சிருப்பான். நம்ம ஹீரோ மேலே குதிச்சனால நம்ம ஹீரோ கொண்டு வந்த அந்த காய்கறிலாம் பறந்து போய் கீழே விழுந்திருக்கும். நம்ம ஹீரோ பார்த்து அவளும் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அழுதுகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நான் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் ஒரு இத்துப்போன பொருட்கள் தான், அதனால் உன்னை சும்மா விட மாட்டாங்க தானே, உன்னை பனிஷ் பண்ணியிருப்பாங்க தானே அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு கேட்க, இல்லை 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 அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எங்களோட ஆர்கனைசேஷனில் நான் ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனில் இருக்கேன், அதனால் எவனும் என்னை தொட முடியாது, அப்புறம் இது எவ்வளோ வேலைக்கு போகும் அப்படிங்கிறத பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டைக்கூசை காட்டி இருப்பான். இதை பார்த்து அந்த பொண்ணும் இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த அப்போக்லிப்ஸ் ஃபீல்டையும் உங்கள் ஆர்கனைசேஷன் வந்து முட்டைக்கோசெல்லாம் விளைவிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிருப்பா. இந்த மாதிரி ஒரு பொருளை விற்கிறீங்கன்னா உங்களோட ஆர்கனைசேஷன் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டிருப்பா. இப்போ இந்த பொண்ணு நம்ம ஹீரோ கொடுத்த அந்த கேபேஜே பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த நியூக்ளியர் பம் போட்டதுலேருந்து இங்கே ஒரு புல் பூண்டு கூட இல்லை, இப்படியான ஒரு இடத்துல நீங்கள் எப்படி கேபேஜ்லாம் விளைவிக்கிறீங்க, இதெல்லாம் இம்பாசிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அட என்னம்மா பொண்ணு, இம்பாசிபிள் பாசிபிள்லாம் ஒன்று கிடையவே கிடையாது, நம்ம பாசிபிள்னு நினச்சா அது பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பிட்டை போட்டுட்டு அடுத்தது வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன், இதெல்லாம் உனக்கு தான்மா, அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கீஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அவனுக்கு வயிறு போயிடும், அதனால தான் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இந்த பொண்ணு இது 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 எனக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியோடு பார்த்துட்டு இருப்பான். ஆமாம் உனக்கு தான், ஆனால் இது ஒன்று நான் ஒன்றும் சும்மா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இல்லை இல்லை பஸ், இதுக்கு வந்து நான் இப்போ டிசர்வே இல்லை, இது வந்து விலை மதிக்கப்படாத ஒரு பொருள், நீ அவசர புத்தியாக புரிஞ்சுக்கிற, இதை ஒன்றும் நான் உனக்கு சும்மா கொடுக்கல, இதை கொடுக்குறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ரொம்ப குட் பர்சனாக இருந்தால் இந்த மாதிரி உலகத்தில் பொழைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் சரி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன், இதுக்காக நீ எனக்கு நான் ஒரு விஷயம் பண்ண சொல்கிறேன், அதுக்காக நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இந்த பொண்ணும் எதாக இருந்தாலும் பண்ணுவேன் பஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஏம்மா உன் நினப்பு செவ்வாய் கிரகத்து வரைக்கும் போகுது, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆட்கள்லாம் தேடி எனக்கு கீழே சபார்டினேட் ஆக்கணும், அவங்க வந்து ரொம்ப லாயலாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்கணும், அப்படிப்பட்ட ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்க இப்போ இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக நம்ம இருக்க வந்து டிஸ்ட்ரிக்டில் ரேட் சிட்டியில் இருக்கோம், நம்ம வந்து ஒரு சிட்டிக்கு சென்ட்ரலில் தான் இருக்கோம், அந்த சிட்டியோட பேர் வந்து கிரேட் டவுன்னு சொல்லுவாங்க, அதை சுற்றி தான் ஒரு 12 இது இருக்கும், அது வந்து ஏலேருந்து எள்ளு வரைக்குமே ஒரு 12 சிட்டியை பிரிச்சுருக்காங்க, நிறையா பேர் இங்கே வச்சுக்கிட்டு இருக்காங்க, சர்வே ஆகிறதுக்கு தான் இங்கே முக்கிய குறிக்கோளாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. உங்களுக்கு என்ன விதமான டேலண்ட் இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிடலாம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹை டியரில் இருக்க என்ஹான்ஸ்மெண்ட் போர்ஷன் தேவைப்பட்டால் கூட கிடைக்கும், நிறைய பேர் இருக்காங்க இங்கே, எல்லாத்தையும் கூட எங்கேயாச்சும் இடத்துல கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான், எனக்கு எந்த மாதிரி ஆட்கள் தேவைன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு கேமிங் பண்ணணும், கேம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆட்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இந்த பொண்ணு என்னடா அது கம்ப்யூட்டரா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாருவா. ஏப்பா நீ சொல்கிறது வந்து அந்த ஏன்ஷியன்ட் டைமில் இருந்த அந்த ப்ராடக்டான கம்ப்யூட்டரை பற்றியா சொல்கிற, ஆமாம்மா ஆமாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பர்சன் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த கேட்ட அந்த பொண்ணு இல்லை எனக்கு சரியாக தொலை தெரியல, இருந்தாலும் அப்படி ஒருத்தர் இருக்கார் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனு குடுகுடுன்னு இழுத்துட்டு போயிருப்பான். அட விடுமா நான் இன்னும் நடந்து வர தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அட வாங்க பாஸ் வேகமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி வந்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். சுற்றி முற்றி பார்த்தா ஒரு வீடு கூட பூட்டி இருந்திருக்காது. ஏம்மா இந்த வீடெலாம் பூட்டலன்னு கேட்டால், அட பாஸு இங்கே திருடருக்கு எந்த ஒரு பொருளும் இல்லை, அதுவும் மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்கிறோம், அப்புறம் இந்த சாப்பாட்டை எவன் திருநாளும் அவனை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க, எந்த ஒரு சிட்டிக்கு போனாலுமே அவனை துரத்தி அடித்து விட்டுடுவாங்க, அதனால தான் இங்கே எந்த ஒரு திருட்டுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ ஓ அப்படியான்னு சொல்லி தெரிஞ்சுக்குவான். இப்போ இவனுங்களும் ஒரு இடத்துக்கு வந்திருப்பானுங்க, வந்துட்டு இந்த இடத்துல தான் அவர் இருக்காரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்க ஆமாம் பாஸ்ன்ட்டு அவளும் சொல்லியிருப்பான். இப்போ அடுத்ததாக அந்த உள்ள சீன் நடக்கிறதான் காட்டிடுவாங்க. இங்கே ஒருத்தனும் கோடாலியை வச்சு எதையோ ஒன்று வெட்டிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறானுங்க. இப்போ அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணும் உள்ளே வந்திருப்பானுங்க. அங்கிள் வெய் அப்படின்னு சொன்னோன்னே உள்ளேருந்து கோடாலியை தூக்கின வரைக்கும் ஒரு பீஸ் வரும், இவரோட பேய் தான் வெய், அப்புறம் அந்த கோடாலியை கொஞ்சம் கீழே இறக்கி வைடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோவோட திங்கிங் இருந்திருக்கும். வந்த இவரும் ஏம்மா நேற்று ஒரு கொழுன்னு ஒரு இலையை பார்த்தேன், அதுதான் ஒரு போட்டேன், அப்புறம் இந்த லெக்கு உனக்கு தான்மா உங்கள்கூட தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. என்ன லெக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலியோட லெக் தான். இந்த எலி வந்து மியூட்டட் ஆகிருக்கும், மியூட்டடான எலியை தான் இவனுங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ என்ன ஒரு டிஸ்கஸ்டிங் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க இந்த பொண்ணு ஓகே அங்கிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வேடாக சொல்லியிருப்பா. இப்போ தான் அந்த பொண்ணும் சொல்ல ஆரம்பிக்கிறா, இந்த மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் சர்வே ஆகிறதுக்கு முக்கிய காரணமே இந்த ரேட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்.
இந்த எலி மட்டும் இல்லைன்னா நாங்கள்லாம் உயிர் பிழைச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேர் தான் சென்யாங். இவர் ரொம்பவே நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. சரி எதுக்காக இவனை கூட்டியாந்த அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து உங்களை வந்து வேலைக்கு எடுத்துக்க ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னோன்னே, ஏம்மா இந்த இந்த உலகத்தில் காசுக்கு அப்புறம் பணத்துக்கு எந்த ஒரு வேல்யூமே கிடையாது, அதனால் நான் யாருக்கீழே வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு அந்த பெருசு சொல்ல அதுக்கு நம்ம லூப் பண்ணும். சேலரியை வந்து ஃபுட்டை தான் கொடுக்க போகிறான்னு சொன்னோன்னே, என்ன விதமான ஃபுட்டை கொடுக்க முடியும், இவனே ஒரு ஸ்கேமர் மாதிரி தர்றான் அப்படி சொல்கிறது கேட்டால் நம்ம லுலு பொண்ணும் இவர் ஒரு பெரிய கல்ட்டை சேர்ந்தவர், அங்கிள் ஆளை பார்த்து எடை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்க்க தான் சாதுவாக இருப்பார், ஆனால் வந்து இவர் ஒரு பெரிய ஆள். அது மட்டும் இல்லாமல் இவர் கீழே தான் இப்போ நான் கரண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவரோட பேர் வந்து செங்யாங் அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ அவரும் சரி எனக்கு என்ன தான் அப்படி தருவீங்க அப்படின்னு கேட்பாரு. இப்போ நம்ம ஹீரோ உங்களுக்கு எல்லா மந்த்துமே 15 கிலோ அரிசி அப்புறம் மாவு, அதை தவிர்த்து வந்து 5 கிலோ ராமி, இதுதான் உங்களுக்கு மந்த்லி சேலரி, அப்புறம் அட்வான்ஸாக இந்த மந்த் உங்களுக்கு தந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டால் அவரும் என்னப்பா தம்பி உண்மையாகவே சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாலும், ஆமாப்பா உண்மையாக தான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேலண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் அவரும் வந்து எனக்கு இந்த மாதிரி க்ரீச்சர் பற்றிலாம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒன்றும் அது தேவையில்லை, எனக்கு ஏன்ஷியன்ட் காலத்துலேருந்து அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கவங்க வந்து வேலைக்கு தேவை, அதை வச்சு நான் ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறேன், அதனால் எனக்கு அந்த நாலேஜ் இருக்கவங்க வேலைக்கு தேவை வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அவரும் ஷாக்காயிடுறாரு. இதை கேட்ட அந்த பெருசும் ஷாக்காயிட்டு, கம்ப்யூட்டர் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை நான் என்ன தான் பார்த்துருக்கல அப்படின்னாலும் என்னால் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிற சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கெல்லாம் இங்கே வேல்யூவே இல்லை தம்பி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்டு சொல்லியிருப்பார். நம்ம ஹீரோ நான் கேட்ட கேள்விக்கு பதில் உனக்கு வந்து யூஸ் பண்ண தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். இவன்ட்டு ஒத்துக்கிட்ட அரிசி மாவு அப்புறம் வந்து மீட்டு தருவேன்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் என்னால் எப்படி விட முடியும், சரி ஒத்துப்போம். தம்பி நான் சொல்கிறது தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, உங்களுக்கு கம்ப்யூட்டரில் என்ன மாதிரி விஷயம் தேவைப்படுது, எனக்கா பேசிக்காக வந்து ஒரு ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணணும், ஆப்பு அப்புறம் கேம் தான் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கன்னு இவரும் கேட்க ஆரம்பிக்குங்க. அப்போ வந்து சிப்பெல்லாம் உருவாக்க தேவையில்லையா, நான் கம்ப்யூட்டர்லாம் க்ரியேட் பண்ண தேவையில்லையா, 0.4 இருக்க அந்த சிப்பெலாம் க்ரியேட் பண்ணணுமே அதெல்லாம் தேவையில்லையான்னு கேட்கும்போது, ஆமாயா தேவையில்லைன்னொன்னே இவரும் அப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஓகே பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம செஞ்சிடலாம், இதை நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் தான் ஆகும், ஒரு 4-5 டேஸ்க்குள்ளே முடிச்சிடுவேன் இந்த வேலையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். நம்ம ஹீரோ என்னடா அது இவ்வளோ பெரிய வேலையை 4-5 டேஸ்லேயே முடிச்சுவானா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, சரிங்க நீங்கள் வந்து பார்த்து பத்திரமா இருங்க நான் கம்ப்யூட்டரோட தான் வரேன் அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட நம்ம ஹீரோவும் பப்பியாக பேசி நல்லா க்ளோஸ் ஆகிருப்பான். இப்போ நம்ம ஹீரோவும் சரி போயிட்டு வரேன், வரும்போது கம்ப்யூட்டரோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோவும் சரி பாய் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்ப போகும்போது இப்போ அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, பாஸு அது வந்து இந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம் ஓகே, அதுக்கு கரண்ட்டுன்னு ஒன்று தேவைப்படுமே அதை எப்படி பண்ணுறதுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும், அதை கைவசம் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு வழியாக வெளியே வந்துடுறான். அந்த பொண்ணு வந்து அந்த அங்கிளுக்கு பாய் சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். இப்போ இந்த பொண்ணு தான் பேச ஆரம்பிக்கிறா, பாஸு இந்த மாதிரி உங்களுக்கு கரண்ட்லாம் தேவைப்படுதுன்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், பக்கத்து ஊர்லேருந்து தான் வாங்குற மாதிரி இருக்குன்னு கேட்டு சொன்னோன்னே, இப்போ இன்னும் ஃபுட்டு தேவைப்படுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அதிர்ச்சியாக இருப்பான். இல்லை பாஸு அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, உங்ககிட்ட இருக்க ஃபுட்ஸை வச்சு நீங்கள் 100 யூனிட் வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ ஓ அப்படியா இப்போ தான் உயிரே வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது, அப்புறம் பாஸு நீங்கள் கேட்ட அந்த என்ஹான்ஸ்மெண்ட் போர்ஷன் வந்து இங்கே நம்மக்கிட்ட இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து Tier 1 அப்புறம் Tier 2 வரைக்கும் தான் நம்ம டிசிட்டியில் இருக்குது, அதை விடையும் ஹை கிரேடான ஒரு டியர் போர்ஷன்லாம் வேணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரேட் சிட்டிலே வெஸ்ட்லேண்டில் இருக்கவங்கள தான் நீங்கள் போய் பார்க்கணும், ஏன்னா அவங்கக்கிட்ட தான் ஹை டியரான என்ஹான்ஸ்மெண்ட் போர்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோ பயங்கரமாக ஆச்சரியப்பட்டிருப்பான். ஏன்னா இவங்க இடத்துல தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ நினச்சிருப்பான். இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட் ஆகி போயிருக்கும். இதை அந்த பொண்ணுமே நோட் பண்ணியிருப்பா. பாஸு இந்த மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட் டியர் ஐயில் இருக்க போர்ஷன்லாம் எங்கே கிடைக்குன்னு தெரியாமையா உங்கள் ஆர்கனைசேஷன் இருக்குது, ஆமாப்பா எங்கள் ஆர்கனைசேஷன் வெளி உலகத்துக்கே வரமாட்டோம், அதனால தான் இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணும் ஓகே மாஸ்டர் புரியுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் வந்து இந்த என்ஹான்ஸ்மெண்ட் போர்ஷன் வாங்க போகும்போது உங்ககிட்ட இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் அடிச்சு பிடுங்கணும்னு பார்த்தா உடனடியாக நீ அங்கேருந்து தப்பிச்சு ஓடியாந்துரு, ஏன்னா அந்த ஃபுட்டெல்லாம் விட உன்னோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னோன்னா அந்த பொண்ணு ஓகே மாஸ்டர் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளஸ் ஆகிட்டே சொல்லியிருப்பா. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ் என் மேலே ரொம்ப அக்கறைப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ப்ளஸ் ஆகிட்டு சொல்லியிருப்பா. இதில் சாயங்காலமானதும் இந்த சூரியனை கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறானுங்க. நம்ம ஹீரோவும் அவனோட வீட்டுக்கு தான் வந்திருப்பான். இப்போ டெலிபோர்ட் ஆகி நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துட்டு ஐயா இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிச்சிட்றோம் அப்படின்னா நம்மளால கேட்க பக்கம் நினச்சிக்கிட்டு இருப்பான். இதே பேச்சு நான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டை போய் திறந்துருப்பான். இப்போ நம்ம ஹீரோவும் டான்டான் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ குஷியோடு சொல்ல அந்த ஏத்தாப்பில் இருக்க காட்சியை பார்த்து நம்மளும் அசந்து போயிடுறான்.
டாண்டடான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சொல்ல அந்த பொண்ணும் ஜாங்யாங் நீ இப்போ இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து அவனும் அதே ஆகிட்டு அடே பர்வட் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இப்படி குருகுருன்னு பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னான் நம்ம டாங்யாங்கும். அப்புறம் உன்னோட வீட்டுக்கு நான் ரூமை செக் பண்ணி பார்க்கும்போது உன்னை ஆளையே காணும், இப்போ எப்படி வந்த உன்னோட ரூம்குள்ளே இருந்து அப்படின்னு கேட்பா. நம்ம ஹீரோவும் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நான் இவ்வளோ நேரமாக என்னோடய ரூம்குள்ளே தான் இருந்தேன், அப்புறம் டாட்டா பாய் பாய், அப்புறம் அன்னைக்கு கொடுக்க முடியாத ட்ரீட்டை நான் இன்னைக்கு கொடுக்குறேன், மறக்காமல் நைட்டு டின்னருக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்த தடம் கூட தெரியாத அளவுக்கு ஓடி இருப்பான். இந்த பொண்ணு இவனுக்கு நான் குதிரைக்காலாக இருக்குமோ, இந்த ஆம்பளைங்களே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இந்த இடத்துல தான் ஸ்ரீயா பொண்ணு பார்ட் டைமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ எதுக்கு இங்கே வேலை பார்க்குறேன்னா ரீசெண்டாக ஒரு ஆடிஷனில் ரிஜெக்ட் பண்ணியிருப்பானுங்க, அதனால தான் இங்கே இந்த பொண்ணு அவளோட பண தேவைக்காக பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு இருப்பான். மெயினான ஜாப் ஆக்டர் தான். இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட கம்ப்யூட்டர் வாங்க வரோன்னு பார்த்தா இந்த பொண்ணுகிட்ட ஒருத்தன் ஏம்மா இன்னைக்காச்சும் வரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கூப்பிட்டுருப்பான். அந்த மாதிரி தான் கைஸ் இப்போ இந்த பொண்ணு ஏன்டா உனக்கு தேவைன்னா வேறு எங்கேயாச்சும் போடும், இது ஒன்றும் அந்த மாதிரி இடம் இல்லை, கம்ப்யூட்டர் வாங்குறதா இருந்தால் மட்டும் இங்கே வா, இல்லாட்டி ஓடி போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கோவமாக எரிஞ்சு விழுந்திருப்பான். நம்ம சுயோ பண்ணி எவ்வளோ தான் இந்த பயவுலையை திட்டினாலும் இவன் போகிற மாதிரி தெரியலை. இவனும் நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாரு பியூட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் ஒரு என்ட்ரி வந்திருக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹலோ சேல்ஸ் எக்ஸிக்யூட், ஒரு நிமிஷம் இங்கே வர முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கூப்பிட்டுருப்பான். இந்த பொண்ணு அடே இங்கே என்னடா பண்ணுற, நல்ல வேலை கடவுளாக தான் உன்னை பார்த்து இங்கே அமுச்சு விட்ருவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அந்த பொண்ணு கேட்க, என்னப்பா அந்த கஸ்டமர் உன்னை விலையை குறைக்க சொல்லி ரொம்பவே டிமாண்ட் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அவன் வாங்க வந்தது என்னமோ 8000 யுவான்னு இருக்க ஒரு கம்ப்யூட்டர் தான், இதைத்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் கேட்டு வந்தான், ஆனால் இப்போ போய் தொலைய மாட்டான், நைட்டு ட்ரிங்க் பண்ணலாம் வரியான்னு கேட்குறான். என்னைய பார்த்தா என்ன அந்த மாதிரி பொண்ணா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நம்ம ஹீரோ கிட்ட, ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, அவனை மாதிரி நீ எது மாதிரி முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்ட சொல்ல நம்ம ஹீரோ அதுக்கு இல்லைம்மா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல நான் ஒரு கேமிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கு அடித்தளம் போடுறத தான் இந்த கம்ப்யூட்டர் வாங்க வந்திருக்கேன், சரி நல்ல ஒரு கம்ப்யூட்டராக சொல்லு அப்படிங்கும்போது இந்த பொண்ணும் அப்படியா இருக்குன்னு ஒரு நல்ல கம்ப்யூட்டரோட விலை 1,00,000 வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்ட சொல்ல, ஓ அப்படியா சரி எடுத்துருவாங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணுகிட்ட நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான். எப்படியோ இன்றைக்கி நீ முட்டாளாக்காமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிட்டு போயிருப்பான். நம்ம ஹீரோக்கிட்டையும் பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறான், பஸ்ஸு இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி கம்ப்யூட்டரை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கிட்ட கேட்க, நம்ம ஹீரோ அடே பண்ணிவாயா இங்கே பார்த்தியா ஒரு கம்ப்யூட்டர், இதைத்தான் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அவங்ககிட்ட சொல்லியிருப்பான். இதை பார்த்தா அந்த பயலுள்ளையும், ஓ என்ன பஸ்ஸு என்கிட்ட என்ன விளாட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம ஷூயா பொண்ணும் நம்ம ஹீரோ கேட்ட அந்த கம்ப்யூட்டர் தான் கொண்டு வந்திருப்பான். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கண்ணு மொழியெல்லாம் பிதிங்க அப்படியே அதிர்ச்சியோடு பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுக்கிட்ட அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்க பார்த்தா இவனும் ஒருவேளை இவன் பெரிய பணக்காரனாக இருப்பானோ, 519 ஸ்டோரேஜ் இருக்க ஒரு கம்ப்யூட்டரா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அதிர்ச்சியோடு பார்த்துட்டு இருக்க, பேமெண்ட் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்ல, இவனுக்கும் ஐயோ இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவ்வளோ பெரிய கம்ப்யூட்டரை இவன் வாங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் என்னப்பா என் கூட சேர்ந்து ட்ரிங்க் அடிக்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இப்படி அவங்ககிட்ட சொன்னது அவனுக்குமே புரிஞ்சிருது நம்ம ஹீரோ எதை பற்றி மீன் பண்ணி சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் அவனும் மிரண்டு போயிடுறான். ஐயோ பாசு இனிமேல் உங்கள் வழியிலே நான் வரமாட்டேன், என்னை ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் துண்டக்கான துரியக்கான ஓடி இருப்பான். அப்படியே சீன் கட்டாகி இப்போ இந்த அப்போக்லிப்ஸ் எடுப்புல தான் வருது. இந்த சிட்டியோட பேர் கிரேரேட்டோன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு தான் நம்ம லூலு பொண்ணு இப்போ வந்திருப்பா. இந்த லூலு பொண்ணு வந்ததை பார்த்த ஒரு சில ரவுடி பசங்களாம் பொண்ணு வாரியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த பொண்ணு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். என்னப்பா கூட்டமாக சேர்ந்து ப்ளே பண்ணலான்னு பார்த்தா இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கன்னு சொல்லியிருப்பான். அதில் ஒருத்தரும் இவளோட பேக்கை பார்த்துட்டு இவளோட பேக்கில் நிறைய பொருட்கள் இருக்குது போல் பிடிங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்குமே தெரிஞ்சிருது இவனுங்க எதனா ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்டா இதா பச்சை இது என்கிட்ட இருக்க பொருட்களில் தான் நீங்கள் திருட நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சிங்க, பின்னாடி இருக்கு பார்த்தியா கன்று, அதை வச்சுட்டு பாரபட்சமே பார்க்காம உங்களை போட்டு தள்ளிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு மாதம் ஒரு டைலாக் சொல்லிட்டு போயிருப்பா. இதனால் அவங்களும் மிரண்டு போயிருப்பானுங்க. இருந்தாலும் நம்ம லூலு பொண்ணுக்கு தான் பயங்கரமாக பயமாக இருந்திருக்கும் இந்த விஷயம் எப்படின்னு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பொண்ணோட பேக்கில் நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ஃபுட்ஸு தான் வச்சுருப்பா. அதனால தான் இவளும் பயந்துக்கிட்டே வருவா. அப்படி வந்துட்டு இப்போ விஸ்லாண்டில் இருக்க ஒரு ரிப்பேர் ஷாப்புக்கு தான் வந்திருப்பா. இங்கே இவளும் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்க 2 பேரை பார்த்து எனக்கு இன்டர்னல் பிரெயின் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுலேருந்து ஒருத்தனும், இந்தம்மா பொண்ணு
இந்த மாதிரி 5 கிலோ ரேட் மீட் இருந்தால் உனக்கு ஒரு இன்டர்னல் பிரெயின் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. இந்த பொண்ணும் சரி இதில் இருக்க எல்லாத்தையும் வச்சுக்க, எனக்கு இன்டர்னல் பிரெயினை கொடு அப்படின்னு சொல்லியிருப்பா. இவனுங்களும் பேசிக்கான இன்டர்னல் பிரெயின் எல்லாத்தையும் கொடுத்துருப்பானுங்க. இதைத்தான் இவளும் கேட்டிருப்பா. இப்போ இவளும் அதை பேக்குள்ளே வைக்கும்போது இவனுங்களும் நோட் பண்ணுறானுங்க, இந்த பேக்குள்ளே ஏதோ ஃபுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பொண்ணை பார்த்த இவனும், என்னம்மா பியூட்டி, உங்ககிட்ட இன்னுமே உணவுப் பொருட்கள்லாம் இருக்கும் போல், சரி என் கூட ட்ரேட் பண்ணிக்க ஆசைப்படுறியா அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கிட்ட கேட்க, இதுக்கு நம்ம லூலு பொண்ணும் எனக்கு ஆர்வம் இல்லை, அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பான். இப்போ பக்கத்தில் அந்த ஒரு எடுபடி மாதிரி இருக்க ஒரு ஷாப் கீப்பரும் இவளை ஃபாலோ பண்ணி போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இல்லை இல்லை, அவள் ஒன்றும் அவ்வளோ ஒருத்தான பொருட்கள்லாம் வச்சுருக்க மாட்டா அப்படின்னு பாஸ் மாதிரி இருந்த ஒருத்தனும் சொல்லியிருப்பான். லூலு பொண்ணு திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கா, இவனுங்கள்ட்ட மட்டும் மாட்டியிருந்தோம் இந்த ஒரு முட்டைக்கோஸ்னால எவ்வளவோ கலவரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் திங்க் பண்ணிட்டு, ஃபைனலாக நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பார்த்துருப்பா. இந்த இடம் தான் அந்த மாதிரி சீரம்ஸ்லாம் விற்கிறது, அதாவது பாடி என்ஹான்ஸ்மெண்ட் போர்ஷன் விற்கிற இடம் இந்த இடம் தான். இப்போ இந்த இடத்துக்கு வந்து நம்ம லூலு பொண்ணு எனக்கு இந்த மாதிரி சீரம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. சீரம்ஸ் தானே, இங்கே இருக்க சீரம்ஸில் எது வேணால் எடுத்துக்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ இதை பார்த்து இந்த பொண்ணு, இதெல்லாம் லோ லெவலில் இருக்க சீரம்ஸ், இதெல்லாம் டியர் 1லேருந்து டியர் 3 வரைக்கும் தான் இருக்குது, எனக்கு இதை விட அதிகமாக வேணும், அதாவது ஹை டியரில் இருக்க ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் போர்ஷன் வேணும்னு சொல்லியிருப்பான். அதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட பொருட்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம லூலு பொண்ணு முட்டைக்கோஸ் எடுத்து காட்டியிருப்பா. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குடுக்குன்னு நம்ம லூலு பொண்ணை நோக்கி ஒடியாந்துருப்பான். இப்படி இந்த சயின்டிஸ்ட்டும் நம்ம லூலு பக்கத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்திருப்பான். இதனால் இந்த லூலு பொண்ணும் சடனாக வந்து இவன் வரதை ஃபீல் பண்ணிட்டு லைட்டாக விளையிருப்பான். இவனும் இவனை தாண்டி கிராஸ் பண்ணி முன்னாடி போயிருப்பான். இப்போ இந்த லூலு பொண்ணுக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆயிடுது, இவன் வந்து நம்மக்கிட்ட இருக்க பொருளை வந்து திருட நினைக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு கன்னை தூக்கி வச்சுட்டு, இதுக்கு மேலே ஒரு தடவையாச்சும் அசைஞ்சா அவ்வளோதான் சுட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இதனால் அவனும் அவனோட பவரை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறான். இல்லைப்பா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு முட்டைக்கோஸை பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன், அதனால தான் என்ன அறியாமே உன் பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவனோட ஆரம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பயப்படாதப்பா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஆரா வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். அப்புறம் வந்து நான் அந்த முட்டைக்கோஸை வந்து தொட்டு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணுகிட்ட கேட்க, இந்த பொண்ணு நான் இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறானுங்க. அவனும் இதெல்லாம் தெரியாமல் அவனோட ரிங்கை பார்த்தா நினச்சிட்டு போயிட்டுருப்பான். அதே சமயத்தில் சீன் திரும்பவும் இந்த நம்ம லூப் பொண்ணுக்கிட்ட தான் வருது. ஒருவேளை இவன் மட்டும் நம்மளை பொடுத்தலாம் நினச்சானா ஈஸியாக பொடுத்தலையான்னு பார்க்கும்போதே இவனும் இந்த முட்டைக்கோஸை தூக்கி வச்சுட்டு, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் கண்ணீர் மல்க இந்த முட்டைக்கோஸை ஒரு காட் லெவலுக்கு இமேஜின் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ நம்ம லூப் பொண்ணுக்கு வைக்கிறான், தம்பி இதுக்கு என்ன மாதிரி சீரம்ஸ்லாம் நீ கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லும்போது இவனும், ஓ அப்படியா, என்கிட்ட இருந்து பணத்தை ஆட்டையை போடலான்னு நினைக்கிறியா இந்த ஒரு முட்டைக்கோஸை கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தம்பி உனக்கு இதை பற்றி தெரியலை, இந்த முட்டைக்கோஸ் எவ்வளோ வேல்யூ தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி முட்டைக்கோஸ்லாம் இங்கே விளையாதுன்னு சொல்லியிருப்பான். இவனும் எனக்கு தெரியும் தான், உங்ககிட்ட முட்டைக்கோஸ்லாம் வேறு இருக்குது, என்னை போட்டு தள்ளிட்டு இந்த மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட் டியர்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன்னு என்ன உறுதி, இல்லை என்னை நம்பலாம் அப்படின்னு சொன்னது. ஓ அப்படியா, சரி நானும் உன்னை நம்புகிறேன், இதுதான் என்னோடய லாயல்ட்டியை காட்டுற விதமாக நான் உனக்கு இந்த மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட் சீரத்தை தாரேன். இந்த என்ஹான்ஸ்மெண்ட் சீரம் வந்து ஹை டியர் 1லேருந்து ஹை டியர் 6 வரைக்கும் இருக்குது இந்த என்ஹான்ஸ்மெண்ட் சீரம். அப்புறம் இந்த ஊசி இருக்குது பார்த்தியா, இந்த என்ஹான்ஸ்மெண்ட் சீரம் வந்து உன்னோட உடம்புல எவ்வளோதான் நோய்வாய்ப்பட்டிருந்து அந்த அணுக்கள்லாம் அழிஞ்சிருந்தாலும் அதை ரீகெயின் பண்ண உதவும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்மர் தான் ஹைலைட்னு சொல்லும்போது, இதெல்லாம் எனக்கானு கேட்கும்போது, இல்லை இதில் 2 தான் உனக்கு அப்படின்னு சொன்ன இவனும், அது எதுன்னு பார்த்துக்கிட்டேன்னா அந்த டியர் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்க சீரம்ஸ், அப்புறம் அந்த ஊசி ஷேப்பில் இருந்த சீரம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்புறம் கைஸ் இந்த லூலு பொண்ணையை ஸ்டார்டிங்கில் நம்பலாம் அப்படின்னா, இவன் வந்து ஹை டியர் போர்ஷனை காட்டினோன்னே இந்த லூலு பொண்ணு வந்து இவனை பொறுத்தள்ளிட்டு அந்த ஹை டியர் போர்ஷனை எல்லாத்தையும் அமுக்கிட்டு போயிடுவான்னு அவன் நினச்சிருப்பான். ஏன்னா இந்த பொண்ணுக்கிட்ட முட்டைக்கோஸ்லாம் இருக்கே, பெரிய கேங்காக இருப்பாங்களோ அப்படின்னு திங்க் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம லூலு பொண்ணு சொல்லி சமாளிச்சிருப்பான். அப்புறம் ஸ்டார்டிங்லேயுமே இவன் ஏன் லூலு பொண்ணுக்கிட்ட அவ்வளோ ஃபர்ஸ்ட்டாக வந்திருப்பான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம லூலு பொண்ணுக்கு முன்னாடி எவனாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஆள் பின்னாடி இருப்பானோ அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்திருப்பான். இருந்தாலும் 6வது ரிலீஸ் பண்ணி எவனும் வந்திருக்க மாட்டானுங்க. அப்புறம் தான் சீக்ரெட்டாக இருந்த ஒரு பட்டனை அமுக்கி இந்த மாதிரி டியர் போர்ஷன்ஸ்லாம் வர வச்சுருப்பான். ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொண்ணும் கேட்டிருப்பா, எல்லாமே எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா ஒரு முட்டைக்கோசை கொடுத்துட்டு எல்லாம் அழுட்டு போக நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இவளை கலாய்ச்சி விட்ருப்பான். இப்போ இவனும் அவனை பற்றி கேட்குறான், அப்புறம் எதுக்குடா அந்த ஆர்மரை வந்து எனக்கு காமிச்சா அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து நம்மளோட நெக்ஸ்ட்டு ட்ரேடுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறது தான் நான் அதை காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேடாக சிரிச்சிருப்பான். ஓ அப்போ இவன் வந்து என்கிட்ட இருக்க நிறையா வெஜிடபிள்ஸ் இருக்குங்கிறத இவன் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ அவனும் பேச ஆரம்பிக்கிறான், இது நீ வாங்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே எனக்கு கேபேஜ் கொடுக்கணும் இல்லையா, இதை விளைவிக்கிறீங்கன்னு தெரியுது, இருந்தாலும் உங்கள் சைடு வந்து நிறைய காய்கறி இருக்கும், அதுவும் வெரைட்டியாக வேறு வச்சுருப்பீங்க, ஏன்னா இதை விளைவிக்க முடியுதுன்னா உங்களால் வேறு வகையான காய்கறிகளையும் விளைவிக்க முடியும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா,
இந்த ஆர்மரை நீ வாங்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டேன்னா இன்னும் வெரைட்டியாக நீ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதை கேட்ட இந்த பொண்ணு சரி நான் கண்டிப்பாக கொண்டாடுறேன், உன்னோட ஆர்மரை வந்து ரெடியாக வச்சுக்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இவனும் நான் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பானுங்க. இப்போ இந்த பொண்ணு எப்படியாச்சும் இதை பாஸ்கிட்ட சொல்லணுன்ட்டு போயிருப்பா. இப்போ அதே சமயத்தில் இவனும் இந்த கேபேஜை பிடிச்சிக்கிட்டே ஒரு விஷயத்தை தான் திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். ஆக்சுவலாக இவன் வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் இருந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆர்கனைசேஷன் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த பவர் ஸ்ட்ரகிள்னால தான் இவனை வந்து நாடு கடத்தியிருக்கானுங்க. இந்த பவர் ஸ்ட்ரகிள் எதை சொல்கிறாங்கன்னா இவன் ஒரு பெரிய போட்டியில் கலந்துக்கிட்டு அதில் தோத்தனால தான் இந்த மாதிரி நாடு கடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறானுங்க. இன்னும் இல்லாத இடத்துக்கு அனுப்பி வச்சும் இந்த மாதிரி முட்டைக்கோஸ்லாம் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. இதெல்லாம் கடவுளோட விதிப்படி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இவனும் திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். இவன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க இதே நேரத்தில் மாடர்ன் வேர்ல்டுக்கு தான் சீன் போகுது. மாடர்ன் வேர்ல்டில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஏய் கொண்டு வந்த பொருட்கள்லாம் இங்கே வைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த கை காட்டி இந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்த கை காட்டி சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம ஹீரோ சொன்னதை கேட்ட அந்த 2 டெலிவரி மேன்ஸும் நம்ம ஹீரோ சொன்ன ஆர்டர் படியாக அடுக்கி வச்சுட்டு இருப்பானுங்க. அதுலேருந்து ஒரு டெலிவரி மேனும் இவன் எதுக்கு தான் இப்படி பண்ணுறான், 20,000 மதிப்புள்ள இந்த ஃபுட்டெல்லாம், அதாவது இந்த மீட்டெல்லாம் இந்த இடத்துல அடிக்க சொல்கிறான், இவனுக்கு என்ன பைத்தியமான்னு சொல்லும்போது அவனும் அடே அவனை பற்றி நீ ஏன்டா கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த குண்டு பையலும் அவன் என்ன சொன்னானோ அதை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் வா போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்புறம் இப்போ அவனுங்களும் வண்டி எடுத்துகிட்டு போகும்போதே டெலிவரி இருந்தால் சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே சொல்லியிருப்பானுங்க. நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லியிருப்பான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் இந்த பெட்டியெல்லாம் பார்த்துருப்பான். ஒரு வழியாக அவங்க எவனும் எல்லாம் போயிட்டானுங்க, இங்கே யாரும் வாட்ச் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் உள்ளே போன்னு சொன்னோன்னே அந்த ஃபுட்டு எல்லாமே நம்ம ஹீரோட ரிங்குள்ளே போயிருக்கும். நம்ம ஹீரோவும் இந்த ரிங் இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா என்னோட கேமிங் கம்பெனி வந்து இன்னுமே பிரபலமாகி நான் இன்னுமே பிரபலமாக வாய்ப்பு இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா என்னை பற்றியான தகவல்களை வந்து இவனுங்க சேகரிக்க ஆரம்பிப்பானுங்க. இதில் நான் ஃபுட்டு அதிகமாக வாங்குறேன்னு தெரிஞ்சால் இவனுங்க என்னை நோட்டை விட்டு உண்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இதனால் நான் ஒரு ஃபுட் ஃபேக்ட்ரியை வந்து வாடகைக்கு எடுக்கணும். அதனால தான் இவங்கெல்லாம் சமாளிக்க முடியும். ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த தொழில் பண்ணுறேன்னு அவனுங்களுக்கு தெரியும். அதனால் என் மேலே சந்தேகப்பட மாட்டானுங்க. இதான் சரியான பிளான் அப்படின்னு பிளான் போட்டிருப்பான். இப்படி நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். அப்புறம் ஏன்டா ஒரு நாள் வீடியோ போடலன்னு நீங்களாம் திங்க் பண்ணலாம். ஏன் போடலன்னா ஒரு நாள் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் டைம் ஆயிடுச்சு. அடே எடிட் பண்ணுறதுக்கு இவ்வளோ காரணமா அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் கைஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு 5 நிமிஷமாக எடிட் பண்ணி எப்படியோ 1 ஹவர் கிட்டத்தட்ட கொண்டாந்துருக்கேன். இது 50 மினிட்ஸ் தான், இருந்தாலும் 1 ஹவர் இழுத்துருவோம்ல. அப்புறம் கைஸ் வரப்போகிற வீடியோஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் டெய்லி வாட்ச் பண்ணுங்கள் கைஸ். இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போடுவேன். இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆனதுனால இப்போ நான் டெய்லியும் தொடர்ந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன் கைஸ். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டார்டிங்கில் என்ன தான் இந்த மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வரலன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஓவர் பவர்டு தான். அதனால் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க கைஸ். போக போக தான் நம்ம ஹீரோ இன்னுமே பவர் ஆவான். அதனால் யாரும் வாட்ச் பண்ணாமல் போயிடாதீங்க. அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உங்களுக்காக எடிட் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதனால் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லாயலான ஒரு சப்ஸ்கிரைபர்ஸாக மாறிடுங்க. இதெல்லாம் உட்காந்து யார் கேட்க போகிறான்னு தான் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். சரி கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா பை பை.
வீடியோ முடிஞ்சு இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களே, நீங்கள் தான் கைஸ் என்னோடய உண்மையான சப்ஸ்கிரைபர்ஸ்.